ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து சாஃப்ட்வேரே டவுன்லோட் போடாமல், எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட் போடாமல் எப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நார்மலாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் எடுத்துகிடுங்க. நீங்கள் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் ட்ரைவுக்கு போங்க, உங்களுடைய ட்ரைவுக்கு. ஓகே, உங்களுடைய கூகுள் ட்ரைவுக்கு. ஸோ நான் கூகுள் ட்ரைவ் ஓப்பனில் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நியூ ஃபைல் போயிட்டு நீங்கள் எந்த ஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரைவில் ஆட் பண்ணிக்கிடணும். ஓகேயா, ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபைலை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைலை ஆட் பண்ணோடனே என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேயா, நீங்கள் ஒரு டபுள் கிளிக் பண்ண உடனே இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேயா, உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் மேலே. ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் தான் பண்ணணும், டவுன்லோட்லாம் பண்ண போகிறதில்ல. இந்த ஓப்பன் வித்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் dochub PDF சைன்இன் அண்ட் எடிட்டுன்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன்இன் பண்ணணும். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ண உடனே ஏற்கனவே நான் அதில் இருக்கிறனால டைரெக்டாக உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு டைப் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ டைப் அது சேவ் ஆயிடுச்சு. ஓகேயா, ஸோ நீங்கள் இப்போ எரேஸ் பண்ணணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் இந்த கூகுள் பிளாகரே எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவ்வளோதான், டெலிட் ஆயிரும். ஸோ டெலிட், அவ்வளோதான், அது டெலிட் ஆயிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன இடையில இதில் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணிடும், டெலிட் ஆயிரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் எதாவது சைன்இன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதாவது டேட்டு சேர்க்கணும், ஸ்டாம்ப், இந்த மாதிரி நீங்கள் எங்கே சேர்க்கணும்னு நினச்சா கூட அங்கே எடுத்து கொண்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்துடும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் அப்படி கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் டூல்ஸ், அதாவது எதாவது கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கலர் ஃபில் பண்ணிக்கலாம். அதான் இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த எடிட், அதாவது வித்தவுட் நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுடைய சிஸ்டம் டேமேஜ் ஆகிரும், வைரஸ் வந்துடும். இன்றைக்கி நிறையா வைரஸ் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதை எரேஸ் பண்ணணுன்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து எடிட் பண்ணுறது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். ஓகே, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் இதை என்ன பண்ணணும், சிஸ்டத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் டவுன்லோட், ட்ரைவில் டவுன்லோட் பண்ணலாம், எங்கே வேணாலும் க்ளவுடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னா அதே நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் போடாமல் எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேரை என்ன பண்ணலாம், அதாவது பிடிஎஃப் ஃபைலை எப்படி எடிட் பண்ணலாம், எரேஸ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.